ஓம் சரவணபவா. என் அன்பு பிள்ளையே, இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் நாளில் நீ இந்த அருள் வாக்கை கேட்கிறாய் என்றால் அது சாதாரணம் அல்ல. இந்த ஆண்டில் உன் வாழ்க்கை மாற்றம் பெறப் போகிறது என்பதற்கான முருகன் அருள் அறிகுறிதான் இது. கடந்த ஆண்டு நீ அனுபவித்த சோதனைகள், நீ தாங்கிய வலி, நீ சொல்லாமல் வைத்த கண்ணீர், அவை அனைத்தும் வீணாகவில்லை பிள்ளையே. இந்த முருகன் இன்று உனக்கு தரும் வரம் இது. கடந்த காலம் உன்னை சோதித்தது. இந்த புதிய ஆண்டு உன்னை உயர்த்தப் போகிறது. இந்த ஆண்டில் உன் வாழ்க்கையில் 4 முக்கியமான மாற்றங்கள் நிகழும். நீ இழந்ததாக நினைத்த அன்பு மீண்டும் உன் வாழ்க்கையில் மலரும். உன்னை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒரு உறவு உன் அருகில் வரும். நீ காத்திருந்த வாய்ப்பு இப்போது திறக்கும். உன் முயற்சிக்கு சரியான பலன் கிடைக்கும். உன் உழைப்பு மதிப்பு பெறும். உன் வாழ்க்கையில் பணம் விலையாக வரும். சிறிய தொடக்கம் பெரிய வளர்ச்சியாக மாறும். உன் வீட்டில் இருந்த அமைதியின்மை நீங்கி சந்தோஷம், ஒற்றுமை மீண்டும் உருவாகும். இது இந்த முருகன் அருள் வாக்கு. இந்த ஆண்டு நீ இழந்ததை திரும்ப பெறுவாய். நீ நினைத்ததை அடைவாய். நீ பயப்பட வேண்டாம். நீ தனியாக இல்லை. இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் உன்னுடன் இந்த முருகன் துணை நிற்பேன். சில நாட்களில் ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு வாய்ப்பு திறக்கும். ஒரு மாற்றம் தொடங்கும். அதுதான் இந்த ஆண்டின் தொடக்கம். இன்று இந்த புதிய வருடத்தின் ஆரம்பத்தில் ஒரு விளக்கு ஏற்றி முருகன் முன் அமைதியாக அமர்ந்து ஓம் சரவணபவா 9 முறை சொல்லு. உன் மனதில் இருக்கும் முக்கியமான ஆசையை அவரிடம் சொல்லு. இந்த ஆண்டு அது நிறைவேறும். நம்பிக்கை வை பிள்ளையே. இந்த ஆண்டு உன் ஆண்டு. இந்த ஆண்டு உன் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டு. இதுவே முருகன் அருள் வாக்கு. இந்த அருள் வாக்கு உன் மனதில் நம்பிக்கை அளித்திருந்தால் ஓ முருகா என்று கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணு பிள்ளையே. நம்பிக்கைக்குள் புதிய ஆண்டு, புதிய அருள். முருகன் உன்னுடன் இருக்கிறார். யாம் இருக்க பயமேன். ஓம் சரவணபவா.